Hey you guys, welcome back to my channel Books with Abhi and Abarna. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிக்ஷன் புக்ஸ் ரீட் பண்றப்போ நமக்கு பிகினர் ஸ்டேஜஸ்லயோ இல்லை இப்போ ஸ்டில் நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கப்போ நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். லைக் சில புக் வந்து ரீட் பண்ண டஃப்பாக இருக்கும், சில புக்ஸ்ல வந்து நமக்கு தெரியாத வேர்ட்ஸ்லாம் இருக்கும், அண்ட் சில புக்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குன்னு ஸ்டார்டிங்ல பிக் பண்ணியிருப்போம், போக போக பார்த்தோம் அப்படின்னா அது போரிங்காக போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் பற்றி நான் பேசுறது இது டோட்டலி ஃபிக்ஷன் புக்ஸ்க்கானது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இல்லை அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம அந்த புக்கை என்ஜாய் பண்ணி படிப்போம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபிக்ஷன் புக்ஸ் ரீட் பண்ணுறப்போ ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போது நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கே வந்துட்டு நான் பண்ணுறது ப்ராப்பரான வேயா அப்படின்னு தெரியாது. ஸோ நான் சில கூகுள் சர்ச்லாம் பண்ணி ChatGPT அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி ஸோ வேறு எதுவும் ஸ்டாண்டர்டான வே இருக்கா அப்படின்ட்டும் பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நான் என்ன மாதிரி புக்ஸ் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது ஈஸியான புக்ஸாக இருக்கணும், இல்லை ஏதாவது மீடியமான வேர்ட்ஸ் அதில் இருக்கணும், ரொம்ப டஃப் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி புக்ஸாக தான் நான் பிக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் இந்த புக் வந்து எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த 4th Wing அப்படிங்கிற இந்த புக் படிச்சுட்டு இருக்கேன். இதுவும் வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் புக் தான், பட் இதில் நான் ரொம்ப நிறைய பேஜஸ் இருக்கிறதுனால ரீட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த புக்கை நான் எடுக்க சொல்ல மாட்டேன், இந்த புக் எடுத்து ரீட் பண்ண சொல்லுவேன். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எடுத்தோடனே வந்துட்டு இந்த கிளாசிக் புக்கு அதெல்லாம் நம்ம படிக்கணும்னு தேவையில்லை. அதில் இருக்க வேர்ட்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது எப்படின்னா 18th century 19th century அந்த மாதிரி டைமில் எழுதுறாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே அந்த மாதிரி புக்லாம் பிக் பண்ண வேணாம். நமக்கு இருக்கிற டைமில் எந்த மாதிரி புக்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அது மாதிரியே பிக் பண்ணலாம். அண்ட் தேர்ட் திங் என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்ஸ் உங்களோட நம்ம ஸ்டோரிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நல்லா தான் போயிட்டுருக்கு, பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த ஸ்டோரியோட ஃப்ளோ உங்களுக்கு பிடிக்கலை புரியலை அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி எந்த புக்கையும் ரீட் பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோ தூரம் ரீட் பண்ணியிருக்கீங்களோ எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு Feb month ரீட் பண்ணிட்டு இருந்த புக் பார்த்தோன்னா Into the Water by Paula Hawkins. ஸோ இது வந்துட்டு The Girl on the Train புக் மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். பட் இதில் டூ மெனி கேரக்டர்ஸ், ஸோ மெனி அன்னெசரி பிளாட்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்துட்டு ஒரு 249 பேஜஸ் வரைக்கும் படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். திரும்ப இந்த புக் வந்து எனக்கு எப்போது ரீட் பண்ணணும்னு தோணுதோ அப்போ எடுத்து படிப்பேன். ஆனால் இப்போது இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் மீ. ஸோ திரும்ப அகெயின் மேபி 3 months 4 months இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோ மறுபடியும் எனக்கு இந்த புக் மேலே இன்ட்ரெஸ்ட் வரலாம், அப்போ எடுத்து பிக் பண்ணலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பிடிக்கல அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி ரீட் பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, சில யூடியூபர்ஸோ இல்லை இன்ஸ்டாகிராமர்ஸோ புக் டியூபர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இந்தியன்ஸ் மோஸ்ட்லி இல்லை, இப்போ வேறு ஏதாவது ஃபாரின்ல இருக்கவங்க வந்து புக்ஸ் டேட்டாலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா பயங்கரமாக நிறைய பேஜஸ் படிப்பாங்க, நிறைய புக்ஸ் படிப்பாங்க. இந்தியன் புக் டியூபர்ஸ்மே சில பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1 monthல நம்மளால் மினிமம் ஒரு 2 books படிக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 5 books or 6 books படிக்கலாம். பட் சில பேர் 10 to 15 books அந்த மாதிரிலாம் படிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க அப்படி படிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் தேவையில்லை. நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ கொஞ்சம் பேஜஸ், ஒரு நாளைக்கு 2-3 pages ஆர் 10-15 அந்த மாதிரி ஒரு லிமிட் வச்சுக்கணும். எடுத்தோடனே 50 pages 100 pages அந்த மாதிரி ரீட் பண்ணணும் தேவையில்லை. ஸோ அதனால எதுக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் நிறைய பேஜஸ் நம்மளால் படிக்க முடியல அப்படின்றதும் ஒரு வகையில் டிஃபிகல்ட்டியாக தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் 10 to 15 pages ஆர் 2 to 3 pages இருந்தாலும் பரவாயில்ல, ஆர் 1 page ஆர் ஈவன் 1 or 2 paragraph இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ண நம்ம அடுத்து நிறைய பேஜஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். தென் முக்கியமான விஷயம் ஃபைனலி என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வரைக்குமே இவ்வளோ புக்ஸ் படித்தாலும் நமக்கு தெரியாத வேர்ட்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு சாப்டர் படிக்கிறப்பவும் இந்த கோட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியாத வேர்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்லாம் பார்த்துட்டு எழுதி வச்சுட்டு அப்புறம் திரும்ப ரீட் பண்ணால் நமக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாத வேர்ட்ஸ்க்கு நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம், புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு புக் படிக்கிறப்ப எப்படி இருக்கும், அடுத்தடுத்த புக் படிக்கிறப்ப ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச வேர்டு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் புக் நம்ம எடுக்கிறப்ப இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அண்ட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணி எழுதி வச்ச பாயிண்ட்ஸும் இருக்குது, அதுவும் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ அதில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூஸ் த ரைட் புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் புக்ஸ்னால் அது எப்படி இருக்கணும்னா சிம்பிளான லாங்குவேஜில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஆத்தர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஹாரி பாட்டர் புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஆல்கெமிஸ்ட் புக்கு, அப்புறம் பர்சி ஜாக்சன், இந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் பர்சி ஜாக்சன் படித்ததில்லை, பட் அதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி புக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்கேஜிங் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில புக் வந்துட்டு சுற்றி ஒரு ஃபிக்ஷன் புக் ரீட் பண்ணோம்னா சுற்றி எங்கெங்கேயோ போயிடுவாங்க, அது புரிஞ்சிக்கவே ரொம்ப டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் ட்ராவலர்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற புக்கெல்லாம் நல்லா குழப்பி எடுத்திருப்பாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி புக்கெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பிக் பண்ணாமல் அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி புக்ஸ் பிக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த்ரில்லர் புக்ஸ்லாம் ரீட் பண்ணலாம். நான் வந்து பர்சனலி ஃப்ரேடா மெக்ஃபேடன் புக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இந்தியன் ஆத்தர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிதி உபாத்யாய் அண்ட் தேவாஷிஷ் சாதனா இவங்களோட புக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும், அந்த என்கேஜிங் பிளாட் அதுவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் சாப்டர்ஸ் இருக்கிற மாதிரி புக்ஸ் வந்து பிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் ஃபார் எக்ஸாம்பிள் தேவாஷிஷ் சாதனா, நிதி உபாத்யாய் அவங்க புக்ஸ் அண்ட் ஃப்ரேடா மெக்ஃபேடன் புக்ஸும் ஷார்ட் சாப்டர்ஸும் இருக்கும் அண்ட் அவங்க எழுதியிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எடுத்து பிக் பண்ணலாம். தென் ஃபோர்த் திங் வந்து ஃபாஸ்ட் பேசிங். ஸோ நான் சொன்ன ஆத்தர்ஸில் இதுவும் இருக்குது. அண்ட் ஹாரி பாட்டர் புக்ஸ் இல்லை எந்த புக் வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்த்துருங்க, இல்லை கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி பிளாட், அந்த பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தென் பிக் பண்ணுங்கள். இல்லைனா ரீட் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு டேக் இட் ஸ்லோ அண்ட் என்ஜாய். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு நாள் எடுத்தோன்னா 50 பேஜஸ் 100 பேஜஸ் அப்படி படிக்கணும் தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணால் போதும். ரீட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும்ல, அவங்க வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கிறாங்க, இவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கிறாங்க, அது எதுவுமே வேணாம். உங்களுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி படித்தாலே போதும். அண்டு சில லைன்ஸ் படித்ததுக்கப்புறம் நமக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு இருக்கும். அப்படி புரியலை அப்படின்னா அகெயின் நம்ம திரும்ப படிப்போம். அதனால ஒன்றும் இல்லை, திரும்ப படிக்க அது ஈஸியாக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு சாப்டர் சப்போஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா இவ்வளோ பெரிய சாப்டர் இருக்கே அப்படின்னு எடுத்தோன்னே சம்டைம்ஸ் தோணும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த 5 பேஜஸ் இப்போ படிப்போம், நெக்ஸ்ட் அடுத்த 5 பேஜஸ் படிப்போம். அந்த ஒரு சாப்டரையே 5 பேஜஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டா அது இன்னும் கொஞ்சம் இப்படி ஒரு டார்கெட் செட் பண்ணோன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் இன்னொரு திங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடியோ புக்ஸ் வந்து லிசன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு மோஸ்ட்லி ஆடியோ புக்ஸ் கேட்க மாட்டேன், பட் இது வந்துட்டு ஒரு குட் வே தான். ஈஸியான புக்ஸ்க்கு ஆடியோ புக்ஸாக எடுத்து கேட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் புக் வந்து வச்சு ரீட் பண்ணுறப்போ அது ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இது பண்ணியிருக்கேன். ரீட் பண்ணுறப்போ கொஞ்சம் சத்தமாக படிக்கிறது, சத்தமானா சுற்றி எல்லாருக்கும் கேட்காது, பட் எனக்குள்ளே கேட்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் கேட்கும். ஸோ அந்த மாதிரி நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்துட்டு விஷுவலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்டோரி நம்ம ரீட் பண்ணுறோம், ஏதோ ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணுறோம், நம்ம ரேண்டமாக ரீட் பண்ணிவிட்டு அந்த ஃபிக்ஷன் புக்கில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒரு விஷுவலைசேஷனே இல்லை அப்படின்னா அது டோட்டல் வேஸ்ட்டு. ஸோ கொஞ்சமாக ரீட் பண்ணாலும் அந்த இடத்துல எப்படி நடக்கும் அப்படின்ட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலி இது அந்த என்கேஜிங் பிளாட்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்ச புக்காக எடுத்து பிக் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட ஃபேவரட் ஜான்ரா அதை எடுத்து பிக் பண்ணி ரீட் பண்ணுங்கள். புதுசாக ட்ரை பண்ணலாம், நமக்கு பிடிக்காத ஜான்ரான்னு இல்லை, இந்த ஜான்ரா நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, ஸோ இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் அப்படியும் பண்ணலாம். பட் அந்த டைமும் டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஆல்ரெடி சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜான்ரா எடுத்து பிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி எதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும், இல்லை எது வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு உங்களுக்கு தோணும்ல, ஸோ அந்த மாதிரி புக்ஸாக எடுத்து படிக்க சொல்கிறாங்க. வேறு புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி அப்புறம் மறுபடியும் டிஃபிகல்ட்டி பாதியிலே மூடி வைக்கிறது அந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் தான் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. அண்டு ஃபைனலி என்ன அப்படின்னா ரீட் பண்ணுறது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஜாலியான ஒரு விஷயம். டெய்லி இது ஒரு வேலையாக அப்படி பண்ணாமல் என்ஜாய் பண்ணி பண்ணணும். படிக்கணுமே அப்படி படிக்காமல் என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கண்டென்ட் இப்போது ஸ்டில் லாஸ்ட் வீக்லேருந்து இப்போ வரைக்கும் நான் 4th வீக் தான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ட்ராகன்ஸ்லாம் இருக்காங்க. மற்ற புக்ஸு மற்ற மூவி சீரீஸ்லலாம் நம்ம வந்துட்டு 1 or 2 ட்ராகன்ஸ் பார்ப்போம், இல்லை 5 ட்ராகன்ஸ்குள்ளே தான் பார்ப்போம். பட் இதில் வந்துட்டு மோர் தென் 100 ட்ராகன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் வந்து ஹங்கர் கேம்ஸ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் வந்து ஹாரி பாட்டர் மாதிரி இருக்குது. ஸோ ஃபார் ஸோ குட் தான். 250 பேஜஸ் கிட்ட படிச்சிருக்கேன், 256 வரைக்கும் படிச்சிருக்கேன். ரிமைனிங்லாம் நான் எப்போ முடிப்பேன்னு எனக்கே தெரியாது. இந்த வீக்கில் முடிக்க சான்சஸ் இருக்குது. அப்படி முடித்தா நெக்ஸ்ட் வீக் இந்த புக்கோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.